தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தந்திரா படத்தோட விமர்சனம். தந்திரா தந்திரா அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மந்திரம் தந்திரம் நிரம்பிய படங்கிறது. நம்ம படம் முழுக்க மந்திரம் தந்திரம் தான். என்ன ஒன்று, செகண்ட் ஹாஃப் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்ச நேரம் கதை சொல்கிறேங்கிற போர்வையில் ஃப்ளாஷ்பேக் ஆரம்பித்த பிறகு வேற லெவலு. ஆனால் ஓப்பனிங்லேருந்து ஒரு லவ், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மயில்சாமியோட மகனுக்கும் கதாநாயகிக்கும். என்ன கதைன்னா, மயில்சாமி மறைந்த மயில்சாமியோட நிஜ மகன், அவருடைய பிள்ளை. அவர் தான் அந்த படத்தில் வந்து அன்பு மயில்சாமி வந்து ஒரு கதாநாயகர். அவரு கூட வந்து இன்னும் பலரும் நடிச்சிருக்கிறாங்க. மீனா, ஜாக், பிருந்தா கிருஷ்ணன், நரேஷ், லுலுசாபா சுவாமிநாதன், சித்தா தர்ஷன், சசிகுமார் சுப்பிரமணியன், இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு பெண் மீது காதல், நம்ம அன்பு மயில்சாமிக்கு. அந்த காதலை நிறைவேற்ற விடாம சில கெட்ட சக்திகள் செயல்படுது. அதுக்கு காரணம் அந்த பெண்ணோட அப்பா. அவரு அவரு பண்ற சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஜமீன்தாரு. அவர் ஆனால் அந்த பெண்ணுக்கு எதிராகவே இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜத்துல அந்த பொண்ணு அவரோட பொண்ணே இல்லை. அப்புறம் யாரோட பொண்ணு? அதுதாங்க படத்தோட கதையும் களமும். அதாவது அந்த ஜமீன்தாரோட பொண்ணு, ஆனால் அவர் ஒரு ஐயர் வளர்க்குறாரு, அவர் அர்ச்சகர் வளர்க்குறாரு. ஆனால் அவர் வந்து அந்த ஜமீன்தாரோட பொண்ணை அந்த அர்ச்சகர் வளர்க்க காரணம் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளாஷ்பேக் விரிகிறது. ஃப்ளாஷ்பேக்கில் இந்த மந்திர தந்திரம், ஒரு புதையலுக்காக ஆசைப்பட்டு ஒரு பெண் மந்திரவாதியும் ஜமீன்தாரும் சேர்ந்து ஒரு பிராமண குடும்பத்தை பழிவாங்க நினைக்கிறாங்க. அதில் தப்பி பொழிச்சது அந்த அப்பா மட்டும்தான். அவருடைய மருமகன் மாட்டு பெண்ணெல்லாம் மறைந்து போகிறாங்க. இதில் வந்து மகள் மருமகன் எல்லாம் மறைந்து போகிறாங்க. இதில் வந்து அந்த குழந்தை, ஜமீன்தாரோட குழந்தை, பெண் குழந்தை தப்பிக்குது. அதை எடுத்து வளர்க்குறாரு. கிளைமாக்ஸில் அந்த பொண்ணை அந்த அர்ச்சகர் என்ன செய்ய நினைக்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே விரிகிற ஃப்ளாஷ்பேக் வந்து கிளைமாக்ஸ் நோக்கி நம்மளை எழுதிட்டு போகுது. படு சுவாரஸ்யமாக இருக்குது. இப்படிலாம் கதை பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு தந்திரா இருக்குது. இந்த படத்தை டைரக்டர் ப்ரொடியூசர் வேதாமணி, கோ ப்ரொடியூசர் சுஷ்மா வேதாமணி, சினிமாட்டோகிராஃபர் ஹஃபீஸ் எம் இஸ்மாயில், எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. எலிசாவோட எடிட்டிங்கும் சரி, முகேஷ் ஜி முரளி அவரும் எடிட்டிங்கில் ஒருத்தர். மொத்தம் 3 எடிட்டர், எலிசா, முகேஷ் ஜி முரளி. மியூசிக் கம்போசர் கணேஷ் சந்திரசேகர், அவர் தான் இசை, வேற லெவலில் பண்ணியிருக்கிறாரு. ஆர்ட் டைரக்ஷன் மணிமோகன் ராதாமணி, அவங்க பண்ணியிருக்கிறாங்க. கொரியோகிராஃபி சஞ்சனா ராஜன். இவங்க மோகன்ராஜனோட பாடல்களும் சத்யசீலன், மோகன்ராஜன், இவங்க 2 பேரோட பாடல்களும் படத்துக்கு பெரிய லெவலில் உதவியாக இருக்குது. இந்த படத்துக்கு ஜாக், அவர் தான் மந்திரவாதியாக படம் முழுக்க சுற்றி சுழண்டடிக்கிறாரு. இது மாதிரி லுலுசபா சுவாமிநாதனோட இந்த ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரவாதியாக இருக்காரு. ஒரு நிறைய டிவியில் வந்து வேலை பார்த்தவர், கேப்டன் டிவி இந்த மாதிரி டிவிலாம். இன்னைக்கு நடிகராக மாறிட்டார், வேற லெவலில் நடிச்சிருக்கிறாரு. அவர் உருவம் எனக்கே டக்குன்னு தெரியல, நம்ம கூட வேலை பார்த்தவர் தான். நான் பிரமாதமாக பண்ணியிருக்கிறார் படத்தில். இது மாதிரி அன்பு மயில்சாமி, லுலுசபா சுவாமிநாதன், சித்தா தர்ஷனும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. யாரையுமே குறை சொல்ல முடியாது. சசிகுமார் சுப்பிரமணியன்கிறவர் வேற யாரும் இல்லை. அவர் தான் இந்த பிராமண பெரியவராக தன் மகளையும் மருமகனையும் பறி கொடுத்த ஒரு கேரக்டரில் வர்றாரு. உண்மையாகவே வேற லெவல் கேரக்டர். மகனையும் மருமகனையும் பறி கொடுத்த கேரக்டரில் வர்றாரு. அவர் தான் அந்த ஜமீன்தார் வீட்டு பொண்ணை எடுத்து வளர்க்குறாரு. மாதிரி மீனா கேரக்டரும், மீனா அவங்களும் சரி, பிருந்தா கிருஷ்ணனும் சரி, நரேஷும் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படத்தை வந்து தியேட்டருக்கு ரிலீஸ், ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. உண்மையாக ஒரு அருமையான படம். ஆனால் முதல் பாதி சற்றே சுமாராக இருந்தாலும் 2ஆம் பாதி இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். மாய மந்திரம், பேய் பிசாசு இதெல்லாம் வந்து விரும்புகிற பசங்களுக்கு இந்த படம் நிச்சயமா பிடிக்கும். தந்திரம், இந்த படத்தில் இருக்கிற தந்திரம் மந்திரம் ஏதாவது செய்து தந்திராவை வெற்றி தந்திராவா மாற்றும் அப்படின்னு நம்பலாம். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி.